இப்போ 4 எக்ஸசைஸ் நீங்க கேட்டிருந்தீங்க, 4 எக்ஸசைஸ் கேட்டிருந்தீங்க. அதை நம்ம வந்து இன்னைக்கு முடிச்சிட்டோம். இந்த ஒபிசிட்டி இருக்கிறவங்க இதை செஞ்சு கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணணும். இதை பார்த்துக்கோ. இந்த 4 போதுமான. இப்ப நம்ம அடுத்தது நம்ம யோகாசனத்துக்குள்ள நம்ம போயிடுறோம். இப்ப 4 ஆசனம் முடிச்சது, அதாவது மல்லாந்து படுத்து செய்யக்கூடிய ஆசனங்கள்ல 4 நம்ம முடிச்சிட்டோம். இப்ப நம்ம செய்ய போறது வந்து குப்புற படுத்து செய்யக்கூடிய ஆசனங்கள். புரோணாசனாஸ். மல்லாந்த படுத்து செய்யக்கூடிய ஆசனம் சுஃபைனாசனாஸ், குப்புற படுத்து செய்யக்கூடிய ஆசனங்கள் புரோணாசனாஸ். இதுல 3 ஆசனங்கள் கொடுக்குறோம். இது 3மே எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பைனல் கார்டு சம்பந்தப்பட்டது. முதுகுத்தண்டோட பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கும், அது எலும்பு சம்பந்தமான விஷயம், அதாவது இடுப்பு எலும்பு ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு வரம். முதல் பாயிண்ட். 2வது, சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இது வந்து மாபெரும் வரம். அந்த கிரியேட்டின் வந்து தங்குது, அப்புறம் வந்து கிட்னில வந்து அந்த உப்பு சத்து படிஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த ஆசனங்கள் செய்யும் போது அந்த கிட்னிக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும் போது, தான் இயங்கும் ஆற்றலை பெறும்போது அதுல இருக்கிற கழிவுகள் கசடுகள் எல்லாம் வெளில வரும். கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டோன் வந்து கண்டிப்பா கிட்னில இருந்து வெளில வந்துடும். அது அப்புறம் எந்த இடத்துல வந்து நிக்குதுங்கிறதுலாம் அப்புறம் கிட்னில இருந்து கண்டிப்பா வெளில வந்துடும். சரியா? கிட்னி ப்ராப்ளம் சரியாகும். மிக முக்கியமானது ஸ்பைனல் கார்டோட பிரச்சனை வந்து கண்டிப்பா சரியாயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆசனம். 3வது, அந்த வயிறு சம்பந்தமான விஷயங்கள், தொப்பை இருக்கு, அடிவயிறு பிரச்சனை இருக்கு, ஜீரண சக்தி குறைபாடு இருக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த 3 ஆசனங்கள் போதுமானது. சரியா? ஸ்பைனல் கார்டு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் இந்த 3 ஆசனங்கள் மிகப்பெரிய வந்து ஒரு வரம். வேற யாரும், அது ஸ்பைனல் கார்டு பிரச்சனை இதுதான் செய்யுது, வேற எதுவும் தொடக்கூடாது. சரியா? இப்ப இதுல 5வதா வரக்கூடிய ஆசனம், 4 ஆசனம் முடிச்சிட்டோம். 5வதா வரக்கூடிய ஆசனத்துக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா புஜங்காசனம். புஜங்காசனம். இப்போ இதெல்லாம் வந்து குப்புறப்பட்டு செய்யக்கூடிய ஆசனம் சொல்லும் போது, இப்ப நம்ம மல்லாந்து பட்டு செய்யக்கூடிய ஆசனம் செய்யும் போது நம்ம என்ன பண்றோம், சவாசனம் செஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு ஆசனம் செய்யும் போது இடையில என்ன பண்றோம், ரிலாக்ஸ் பண்றதுக்காக சவாசனம் செஞ்சுக்கிறோம். அப்ப குப்புறப்பட்டு செய்யக்கூடிய ஆசனம் செய்யும் போது எப்படி நம்ம வந்து ஓய்வு எடுக்கிறது? ஒவ்வொரு முறையும் வந்து திரும்பி படுத்து சவாசனம் செய்யறதா? குப்புறப்படுத்தே ஒரு ஆசனம் செஞ்சீங்கன்னா ஓய்வு கிடைக்கும். அந்த ஓய்வுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம் வந்து மக்கராசனம் பேரு. மக்கராசனம் இல்ல மகர் அப்படின்னு சொல்லுவாங்க. மகர்னா வந்து இது வந்து அந்த இந்தி மகர் அப்படிங்கிறது. தமிழ் அது என்னன்னு சொல்லுவீங்க? மகர்னா தமிழ் என்னது? யாருமே ஹிந்தி தெரியாதா? வேஸ்ட். ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, தமிழ் எழுத படிக்க தெரியாது. ஹிந்தி எல்லாம் படிங்க, ஹிந்தி படிங்க, இங்கிலீஷ் படிங்க. 3 லாங்குவேஜ் கண்டிப்பா முக்கியம். இங்கிலீஷ், ஹிந்தி. ஹிந்தி படிச்சீங்கன்னா இந்தியா முழுக்க டிராவல் பண்ணலாம், நல்ல பணம் சம்பாதிக்கலாம். இங்கிலீஷ் படிச்சுன்னா உலகம் முழுக்க போகலாம். இந்த 2ம் கண்டிப்பா வேணும். 3 லாங்குவேஜ் கண்டிப்பா வேணும். ஹிந்தி, தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ். சரியா? 2 லாங்குவேஜ் தான் படிப்பேன். தமிழ் என் பேச்சு, தமிழ் என் மூச்சுன்னு வந்து தமிழே துவங்கிட்டு இருக்காரு. தமிழ் என் பேச்சு தான், தமிழ் என் மூச்சு தான். ஆனா அது ஒண்ணு மட்டும் பத்தாது. இங்கிலீஷும் வேணும், ஹிந்தி வேணும். யாருக்குமே ஹிந்தி தெரியாது. மகர் அப்படின்னா வந்து முதலை அப்படின்னு. முதலை, ஒரு முதல் அலிகேட்டர், குரோக்கடைல் அப்படின்னு சொல்றோம். ஒரு முதலை வந்து எப்படி படுத்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி பொசிஷன்ல படுத்து ஓய்வு எடுப்பது. இந்த குப்புறப்படுத்த செய்ய ஆசனங்கள் அந்த மாதிரிதான் படுத்து ஓய்வு எடுத்துக்கணும். ராஜா மேல ஏறு. மகர். குப்புறப்படு. கவனிங்க, இது வந்து ஒரு கரெக்டா இந்த மாதிரி பொசிஷன் நீங்க படுத்துட்டீங்கன்னா இது யாருக்கு இந்த ஆசனம் வந்து மிகப்பெரிய ஒரு பலனா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு வரம். இந்த பனிக்காலங்கள்ல, மழைக்காலங்கள்ல இந்த ஆஸ்துமா மூச்சு விட முடியாம சிரமப்படும் போது ரொம்ப கோராமையா இருக்கும். 2 மூக்கு துவாரமா அடைச்சிக்கிட்டு சளியெல்லாம் அடைச்சிட்டு மூச்சே விட முடியாது, ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த மாதிரி மூச்சு விட முடியாத அளவுக்கு
சுவாச பாதை அடைச்சிக்கிட்டு சளி அடைச்சிக்கிட்டு இருக்கு, மூச்சே விட முடியலன்னா யோசிக்க கூடாது, உடனே இந்த மாதிரி பார்க்கணும். அடுத்த ஒரு 2 நிமிஷத்துல வந்து அந்த மூக்காட்டம்லாம் சரியாகும். ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி அந்த வீசிங் இருக்கிறவங்களுக்கு முதல் உதவி மாதிரி இந்த ஆசனம். எப்படி படுக்கணும்? ரொம்ப சுகமா இருக்கும். பேக் பெயினுக்கு ரொம்ப சுகமா இருக்கும். இந்த படத்துல இப்படியே சவாசனம் பண்ணா எவ்வளவு சுகமா இருக்கும், அதே மாதிரி இந்த ஆசனம். கால் நல்லா ஒரு 1.5 அடி இல்ல 2 அடி பிரிக்கணும். காலை பிரிங்க, மாதவன் நல்லா பிரிக்கணும், நல்லா பிரிக்கணும். லூஸா விட்டுணும், டைட்டா பிடிக்கும். இடுப்பு கீழே டைட்டா பிடிக்க கூடாது, லூஸா விட்டுணும். இந்த ஹீல்ஸ் சொல்றோம் இல்லையா, இந்த ஹீல்ஸ் ஒன்னும் ரெண்டுத்தையும் பார்த்த ஒன்னு பார்த்தா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி காலை திருப்புங்க. ஹீல்ஸ் ரெண்டும் ஒன்னு பார்த்த மாதிரி இருக்கும். தெரியுதா? ஹீல்ஸ் ஒன்னு பார்த்தா மாதிரி இருக்கும். வச்சுட்டு நல்லா பிரிங்க, நல்லா பிரிங்க. இது கால் தடுக்கும். போதும் நல்லா பிரி. இது எந்த அளவுக்கு பிரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லூஸ் கிடைக்கும். டைட்டா பிடிக்கூடாது. சவாசனம் எவ்வளவு லூஸா ஃப்ரீயா விட்டுறீங்க, அந்த மாதிரி என்ன பண்ணணும், இந்த காலை ஒரு 1 அடி 1.5 அடி இல்ல 2 அடி கூட பிரிக்கலாம். அதுக்காக ரொம்ப பிரிச்சுன்னா அது நல்லா இருக்காது. ஒரு 2 அடி வரை அதிகம். 1.5 அடி 2 அடி வரைக்கும் அதை பிரிச்சுன்னா இந்த இடுப்பு கீழே ரொம்ப லூஸா இருக்கும், ஃப்ரீயா விடணும். இந்த ஹீல்ஸ் ஒண்ணு பார்த்து வச்சுட்டு இந்த கை இருக்கு இல்லையா, 2 கை நீட்டுங்க, 2 கை நீட்டுங்க. வலது கைய இடது கை தோள்பட்ட மேல வைக்கணும். வலது கைய இடது கை தோள்பட்ட மேல இல்ல, நல்லா தோள்பட்ட மேல வைங்க. தோள்பட்ட அதான் தோள்பட்டை, இதுதான் தோள்பட்டை, அதான் தோள்பட்டை. இடது கைய வலது கை தோள்பட்ட மேல வைக்கணும். இந்த இடம் வந்துச்சா, இதை வந்து இப்ப லூஸ் பண்ணணும். இந்த தோள்பட்டில இருந்து கையை வந்து இப்ப டைட்டா இருக்கு, இதை கொஞ்சம் லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணா ஆர்ம் சாண்டை வந்துடும். கை லூஸ் பண்ணுங்க, லூஸ் பண்ணா ஆர்ம் சாண்டை வந்துடும். இப்ப இப்படி டைட்டா இருக்கும், லூஸ் ஆயிடுச்சு, ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். வச்சாச்சா? இப்ப இந்த இடத்துல வந்து இந்த வாட்சி கட்டுற இடம், இந்த ரிஸ்ட் ஒரு எக்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு 2 கையும். அந்த இடத்துல இந்த முகவாய் கட்டை, இந்த சின் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணணும், அந்த ரிஸ்ட் வாட்சி கட்டுற வச்சிடணும். வச்சுட்டு இந்த காலை 1 அடி பிரிச்சுட்டு 2 அடி பிரிச்சுட்டு இது மாதிரி படுத்துட்டீங்கன்னா, இந்த இந்த குப்புறப்படுத்து செய்யக்கூடிய ஆசனங்கள் கவனிங்க. குப்புறப்படுத்து செய்யக்கூடிய ஆசனங்கள் செய்யும் போது இந்த மாதிரி ஓய்வு எடுத்துக்கலாம். இதுக்கு பேரு மக்கர் ஆசனம். மகர், ஒரு அலிகேட்டர், ஒரு குரோக்கோடைல் போஸ். ஒரு குரோக்கோடைல் எப்படி படுத்துட்டோம், இப்படிதான் படுத்து வாயை போது அப்படியே பார்த்துட்டு பாத்தீங்களா? இங்க ஈசிஆர்ல அந்த முதல்ல பண்ண இருக்கு, அப்படி பாத்தீங்கன்னா அப்படியே அப்படி படுத்துட்டோம். அந்த போஸ் தான் இது. இந்த முதுகு தண்டு ஓடத்துல பெயின் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி படுத்தீங்கன்னா சுகமா இருக்கும். சுகமா இருக்கேன்றீங்க, அவ்வளவு ரிலாக்ஸா இருக்கும். அதே மாதிரி இந்த ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். ஒரு வரம் மாதிரி அந்த மூச்சு திணறல் வரும்போது உடனே இந்த மாதிரி படுத்தணும், யோசிக்க கூட டக்குன்னு இந்த மாதிரி படுத்தணும். ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி நல்லா அந்த அந்த வீசிங் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் குறைஞ்சிரும் வீசிங்லாம். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க மெடிக்கல் போறதா, என்ன மாத்திரை வாங்கி சாப்பிடுறது, இன்ஜெக்ஷன் போறது, பஃப் அடிக்கிறது, என்ன பண்ணலாம் பண்ணிக்கலாம். அது நீங்க அந்த ரூட்டுக்கு போயிடுவீங்க. முதல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் எய்ட், சரியா? இது குப்புறப்பட்டு செய்யக்கூடிய ஆசனம் செய்யும் போது ஓய்வு எடுக்க வேண்டிய ஆசனம். இது சிலபஸ்ல இது ஒரு ஆசனமா சேர்த்துட்டீங்கன்னா 15ஆம் ஆள். இது சிலபஸ்ல கிடையாது, இது வந்து ஓய்வுக்காக கொடுக்குறது, சரியா? இப்ப இதுக்கு அப்புறம் செய்யும் போது என்ன ஆசனம் வருதுன்னா புஜங்காசனம். குப்புறப்பட்டு செய்யக்கூடிய ஆசனங்கள முதல் ஆசனம் புஜங்காசனம். இப்ப 5ஆவது ஆசனம் ஆயிடும். இந்த புஜங்காசனம்னா என்ன? புஜங்கானா பாம்பு அப்படின்னு அர்த்தம். ஒரு பாம்பு எப்படி வந்து தலைய தூக்கி படம் எடுத்து ஆடுதோ, படம் எடுத்து பார்க்குதோ, அந்த மாதிரி என்ன பண்ணணும், தலைய தூக்கி பார்க்கணும். இந்த அம்பிளிக்கல் சொல்லுவாங்க, தொப்புள். இந்த தொப்புளுக்கு மேல, இந்த தொப்புளுக்கு மேல இருக்கிற அந்த பாகம் வந்து தூக்கிடணும். தொப்புள் கீழே, இதுக்கு மேல இருக்கிற பாகம் மட்டும் தூக்கி பார்க்கணும். இந்த கை வந்து எப்படி இருக்கும்னா, இந்த கை இருக்கு இல்லையா, 5 விரல்கள். இந்த 5 விரல்களும் இந்த மார்போட அந்த ரிப்பு வருது இல்லையா, இந்த ரிப்பு,
அங்க வைக்கணும், இங்க வைக்க கூடாது. வயிறு பகுதி, இந்த மார்போட அந்த ரிப்பு வர இடத்துல அங்க வைக்கணும் கையை அங்க வச்சுட்டு, இந்த எல்போ இருக்குல்ல, கை எல்போ, இந்த எல்போ வந்து பிரியக்கூடாது. பிரியாம முதுக ஒட்டி கரெக்டா முதுக ஒட்டி வச்சிருக்கு. கை தரையில இருக்கும், 5 விரலும் கீழே இருக்கும். இந்த எல்போ முதுகு ஒட்டி இருக்கும். கால் ரெண்டும் சேர்த்து வச்சிருக்கோம். சேர்த்து வச்சுட்டு இந்த கால் நகங்கள் இருக்கு இல்லையா, 2 காலோட நகங்கள், அந்த நகங்கள் வந்து தரையில இருக்கணும். நம்ம வஜ்ராசனம் போடும்போது எப்படி நம்ம கீழே விட்டுறோம், அந்த மாதிரி கீழே விட்டுடணும். அப்ப 2 காலம் ஒன்னா நல்லா சேர்த்து இருக்கும். கால் நரம், அந்த கால் பார்த்தோட அந்த அந்த எலும்பு, அந்த கட்டை விரல் நகங்கள் வந்து தரையில இருக்கும், அதற்கு தரை பட்டமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்னா சேர்த்து வச்சுட்டு இந்த கையை கொண்டு வந்து மார்பு பக்கத்துல வச்சுட்டு, அந்த எல்போ வந்து முதுக ஒட்டி வச்சுட்டு, சின்ன தரையில இருக்கும், இந்த முகவாய் கட்டை தரையில இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த கை வச்சுட்டு அப்படியே கை இப்படி பண்ணக்கூடாது. இது வந்து என்ன பண்றது, அந்த தண்டால் எடுக்கிற போஸ் மாதிரி இது பண்ணிட்டு இப்படி வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. கை இப்படிதான் இருக்கணும், முதுக மட்டும் பெண்ட் பண்ணணும், நல்லா பெண்ட் பண்ணணும். அப்படி பெண்ட் பண்ணும்போது நல்லா கவனிங்க, இந்த ஸ்பைனல் கார்ட் அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை எலும்புகள் இருக்கு தெரியுமா? முதுகுத்தண்டு உடம் அப்படிங்கிறது எத்தனை எலும்புகள் இருக்கு மொத்தம்? 31 ஜோடி எலும்புகள், 31 ஜோடி எலும்பு. அதுக்கப்புறம் வந்து சாக்ரம், இந்த பட்டக்ஸ் எலும்பு வந்து சாக்ரம்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே காக்சி, அந்த அடி முதுகுன்னு சொல்றோம் இல்லையா, பட்டக்ஸ் எலும்பு, காக்சி, இது எல்லாமே சேர்த்தா 33 ஜோடி எலும்புகள். இதுல அந்த ஸ்பைனல் கார்டு வந்து 31 ஜோடி எலும்புகள் இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, அந்த 8 அப்படிங்கிற நம்பரை வந்து படுக்க போட்டா அப்படி இருக்கும். ஒரு செயின் சங்கிலி எப்படி இருக்கும், அந்த சங்கிலி சிஸ்டம் மாதிரி படுக்க போட்டா மாதிரி இருக்கும். நடுவுல ஸ்பைனல் கார்டு அந்த ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு திசு இருக்கும். இந்த இடத்துக்குள்ளதான் வந்து என்ன ஆகுதுன்னா, ஐயா கவனிக்கிறீங்களா, படுத்துட்டு கவனிக்கிறீங்களா, இந்த நாடி எல்லாம் அது உள்ளதான் போயிட்டு இருக்கு. நாடி, சூரிய நாடி, சந்திர நாடி, சூட்சம நாடி அப்படின்னு சொல்லியிருக்கு, ஞாபகம் இருக்கா? வலது கால் கட்டவரில் ஆரம்பிக்கிற நாடி சூரிய நாடி, இடது கால் கட்டவரில் ஆரம்பிக்கிற நாடி சந்திர நாடி. இது ரெண்டும் அப்படியே வந்துட்டு இந்த இங்க ஒரு இது இருக்கும், இந்த இடத்துல ஒரு பால் மாதிரி ஒண்ணு இருக்கும், ஒரு பால் மாதிரி இந்த இடம் இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆவாஸ்கோ நெக்ரோசிஸ் அப்படின்னு பேரு இருக்கு. இதுல நிறைய பேருக்கு பாவம், நிறைய பேர் அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் சரியான தன்மையில போகாம இருக்கும்போது அந்த பால் வந்து சுருங்கிறது, இன்ஃபெக்ஷன் ஆகுறது அப்படின்னு நிறைய பிரச்சனை. அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா நடக்கவே முடியாது. இது யாருக்கு அதிகமா பிரச்சனை வரும்னா, அந்த ஃபுட்பால், வாலிபால், கிரிக்கெட், இந்த மாதிரி ஓட்டப்பந்தய வீரர்கள், இவங்கெல்லாம் வந்து இந்த இடம் தான் பிரச்சனை வரும். இல்லை எங்கன்னா கீழே விழுந்து அடிபடும் போது இந்த இடம் ரத்த ஓட்டம் சரியா போகாம இருக்கிறது, இதெல்லாம் நடக்கும்போது இந்த இடம் சுருங்கி போயிடும், வலி அதிகமாயிடும், ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. அந்த பாலை எடுத்துட்டு ஸ்டீல்ல வச்சுக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா நாடி போயிட்டு இருக்கு, அதை எடுத்து பிடிக்கிட்டு எடுத்துட்டு ஸ்டீல் மாதிரி ஒரு வச்சுக்கலாம்னு சொன்னா நாடி போறது என்ன ஆகும்? நாடி போற விஷயம் தடைப்பட்டு வச்சுக்கோங்களா, தடைப்பட்டுச்சுன்னா கீழே வேலை செய்யாது, கீழே வேலை செய்யாது. அதுக்கப்புறம் அந்த நாடி வந்துட்டு கரெக்டா இங்க ஜாயிண்ட் ஆயிடும். நடுவுல சூட்சம் நாடி போயிட்டு நான் சொல்லியிருக்கேன், இந்த பொட்டு வைக்கிற இடத்துல இருந்து அடி முதுகு வரைக்கும் சூட்சம் நாடி போயிட்டு இருக்கு. அப்ப பாருங்க, சூட்சம் நாடி ஜாயிண்ட் ஆயிட்டு பிரிஞ்சு, ஜாயிண்ட் ஆயிட்டு பிரிஞ்சு அப்படி வரும். நாடி போயிட்டு இருக்கு. நாடி எல்லாம் வந்து கண்ணுல எல்லாம் பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? ஸ்கேன்ல பார்க்க முடியுமா? சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், எக்ஸ்ரே, ஏதாவது தெரியுமா? நாடி காத்து கண்ணுல பார்க்க முடியுதா? காற்ற கண்ணுல பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. அப்ப எக்ஸ்ரேல நாடி தெரியுமானா தெரியாது. நாடி எக்ஸ்ரேல தெரியாது, பட் எலும்பு தெரியும்.
அந்த அந்த ஸ்பைனல் கார்டோட எலும்பை பிரிக்கும் போது 3 மொத்தமா பிரிச்சு 5 பார்ட். மெயினா சொல்லும்போது 3 பார்ட் சொல்லுவாங்க. சர்விக்கல், அதை என்ன சொல்லுவாங்க, ஷார்ட் கோடு என்ன சொல்லுவாங்க, C1, C2, C3, C4, C5, C6, C7. இது சர்விக்கல் அப்படின்னு பேரு. இங்க பிரச்சனை வரும், கழுத்து எலும்பு தேய்மானம் C1ல பிரச்சனை, C2ல பிரச்சனை, C3ல பிரச்சனை. இது C1, C2, C3, C4, C5, C6, C7 சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், சர்விக்கல் பிரச்சனை சொல்லி C1, C2 பேசுவாங்க. நம்மளெல்லாம் புரியாது. அதெல்லாம் சி பிரச்சனையா, C5ல பிரச்சனையா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்க நம்மளுக்கு புரியுது, அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் நடு முதுகு தெராபட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது டோர்சால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில இருக்கும். நம்ம அப்புறமா ஸ்பைனல் கார்டை பத்தி தனி ஒரு டாபிக்கே இருக்கு. ஸ்பைனல் கார்டை பத்தி தனியாக ஒரு டாபிக் சப்ஜெக்ட் இருக்கு, அப்புறம் பாத்துக்கலாம். அது பெரிய ரகசியங்களா அது உள்ள இருக்கு. அதுக்கப்புறம் லம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அடி முதுகு. அது L1, L2, L3, L4, L5 அது வரைக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த சேக்ரம், பட்டக்ஸ் எலும்பு. அதுக்கப்புறம் காக்சி கீழே நிற்கும். இது மொத்தமா சேர்த்தா 5 பார்ட். மெயினா சொல்லும் போது இந்த 3 தான் சொல்லுவாங்க, சர்விக்கல், தெராபட்டிக், லம்பர். இந்த ஸ்பைனல் கார்டுல எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் அது என்ன சொல்லுவாங்கன்னா, வீங்கி போச்சு, பர்ஜ் ஆயிடுச்சு, டிஸ்க் ஸ்லிப் ஆயிடுச்சு, பல காரணங்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் ஸ்பைனல் கார்டுல இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா, முதுகுத்தண்டோட பயன்பாடு இல்லாம எந்த வேலையும் கிடையாது. சாதாரணமா புக்ஸ் உட்காந்து படிக்கணும்னா கூட, உட்காந்துனே வேலை பார்த்தா கூட ஸ்பைனல் கார்டு தான் வேலை. படுத்து தூங்கினாலும் ஸ்பைனல் கார்டு தான். பைக் ஓட்டினாலும் சரி, நீ எந்த வேலையை செஞ்சாலும் முதுகுத்தண்டோட பயன்பாடு இல்லாம எந்த வேலையும் செய்ய முடியாது. சரியா? அப்ப படுத்து தூங்கும் போது கூட முதுகுத்தண்டோட நம்ம பயன்படுத்துறோம். மல்லாந்து படுத்து தூங்கும் போது அது பயன்படுத்தப்படுது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, எப்பயுமே முதுகுத்தண்டோட பயன்பாடு இருக்கிறதுனால 10ல 9 பேருக்கு ஸ்பைனல் கார்டு பிரச்சனை வருது. 10 பேர்ல 9 பேருக்கு ஸ்பைனல் கார்டு பிரச்சனை வருது. அப்போ இந்த மாதிரியான சர்விக்கல்ல, தெராபட்டிக்ல, லம்பர்ல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையும் சரி பண்ணணுமா? இதுக்கு ஆப்ரேஷன் எல்லாம் போகக்கூடாது, போயிடக்கூடாது. செஞ்சிட்டீங்கன்னா கதை முடிஞ்சிரு. நாடி போயிட்டு இருக்கு, அது C1, C2, C3 சொல்லுவான். இப்ப இந்த ஜாயிண்ட் ஆகுது இல்லையா இந்த இடம், இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? 3 நாடி சந்திக்கிற இடம், சூரிய நாடி, சந்திர நாடி, சூட்சும நாடி. இது 3 சந்திக்கிற இடம் இருக்கு இல்லையா, 3 நாடி சந்திக்கிற இடம் இருக்கு. அது பேர் சக்தி மையங்கள்னு பேரு, எனர்ஜி பாயிண்ட் பேரு, சக்தி மையங்கள். இந்த எனர்ஜி பாயிண்ட் தான், சக்தி மையங்களை தான் நம்ம ஆன்மீகமா யோக சாஸ்திர ரீதியா சொல்லும் போது சக்ராஸ் அப்படின்னு சொல்றோம். யோக சாஸ்திர ரீதியா ஆன்மீகமா சொல்லும் போது சக்கரங்கள். எத்தனை சக்கரங்கள் இருக்கு? 7 சக்கரங்கள். மூலாதாரம், அடி முதுகுனா மூலாதாரம், அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம், அதுக்கு அடுத்தது மணிப்பூரகம், அதுக்கப்புறம் அநாகத்தம், இந்த நெஞ்சுக்குழி அநாகத்தம், அதுக்கப்புறம் தொண்டை, விசுத்தி, புருவமத்தி, ஆக்கிஞை, அதுக்கப்புறம் சகசிரநாமம். சகசிரநாமங்கிறது இறைவன். மீதி இருக்கிறதெல்லாம் 6 சக்கரங்கள். மீதி இருக்கு 6 சக்கரங்கள். சரியா? இதுதான் நம்ம சக்தி மையம் சொல்றோம். இதுக்குள்ள நாடி போயிட்டு இருக்கு, ஸ்பைனல் கார்டு நாடி போயிட்டு இருக்கு. இவ டாக்டருங்க பாக்குறதுலாம் என்னன்னா, எலும்பு, ரத்தம், சதை, மாமிசம் இப்படிதான் பார்ப்பாங்க. அனாட்டமி தான் பார்ப்பாங்க. இது உள்ள நாடி போடுறது அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. அப்ப இந்த முதுகு தண்டுவடத்துல நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஏன் பிரச்சனை வருது? இன்னும் நிறைய பிரச்சனை. சாதாரணமா டாக்டர் என்ன சொல்றாங்க, ஸ்பைனல் கார்டுல பிரச்சனை வருதுன்னா என்ன சொல்றாங்க அவங்க டாக்டர்? இல்ல L4, L5, D1, D2 அதெல்லாம் ரைட்டு. உங்களுக்கு ஸ்பைனல் கார்டுல பிரச்சனை வந்ததுன்னா டாக்டருங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன? நின்னுகிட்டே வேலை செஞ்சீங்கன்னா ஸ்பைனல் கார்டு பிரச்சனை வரும். உட்கார்ந்துகிட்டே வேலை பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு பிரச்சனை வரும். பெட்ல படுத்து தூங்குறவங்களுக்கு ஸ்பைனல் கார்டு பிரச்சனை வரும். பெட்ல எல்லாம் படுக்கூடாது, பெட்ல எல்லாம் படுத்து தூங்க கூடாது. அப்படி அதாவது கட்டில படுக்கிறீங்கன்னா இரும்பு கட்டில யூஸ் பண்ணக்கூடாது. கட்டில படுக்கிறீங்கன்னா இரும்பு கட்டில யூஸ் பண்ணக்கூடாது. முதல்ல தரையில தான் ஒரு பெட்ஷீட்டை போட்டு, முதல்ல ஒரு பாயை போட்டு, அதுக்கு மேல ஒரு பெட்ஷீட்டை போட்டு, அதுக்கு மேல ஒரு டவலை போட்டு, சின்னதா ஒரு பில்லோ வச்சு இந்த இடத்த ஃபில் பண்ற அளவுக்கு பில்லோ இருக்கணும். நல்லா பெருசா இருந்தீங்கன்னா
கழுத்து வலி வந்துடும், ஸ்பைனல் கார்டு பிரச்சனை வந்துடும். சின்னதா ஒரு அளவு தான் வச்சுட்டு அழகா தரையில படுத்தவங்களுக்கு எந்த கீடும் வராது. பெட்ல படுக்கிறவங்களுக்கு அந்த அந்த ஃபோம் ஜிக்ஸாகா வரும்போது ஸ்பைனல் கார்டு வந்து படுத்து தூங்கும்போது நீட்டா பிளாட்டா இருக்கும். இப்படி ஜிக்ஸாகா மேல ஏறி இறங்கி அப்படின்றதுன்னா கண்டிப்பா ஸ்பைனல் கார்டு பிரச்சனை வந்துடும். அதனால பெட்ல படுக்கக்கூடாது. பெட் எடுத்துட்டு கட்டில் இருக்குன்னா மரக்கட்டில படுத்துக்கலாம், ஒரு பிளாட்டா படுத்துக்கலாம். நல்ல தூக்கம் வரணும்னா கீழே படுக்கலாம், தரையில நல்ல தூக்கம் வந்துடும். தரையில படுத்து பாருங்க, ஒரு பாயை போட்டு ஒரு பெட்ஷீட் போட்டு கம்பல் படுத்து பாருங்க, நல்ல தூக்கம் வந்துடும். ஆனா கட்டில படும்போது சரியா அந்த அளவுக்கு நிம்மதியா தூக்கம் வராது, ஒரு கம்ஃபர்டபுள் தூக்கம் இருக்காது. பெட்ல படுத்தீங்கன்னா சுத்தமா தூக்கம் வராது. ஏன்னா அந்த பெட்டுங்கிறது ரொம்ப ஹீட் ஆயிட்டு அந்த ஸ்பைனல் கார்டுல இந்த நாடி போயிட்டு இருக்கு. நல்லா கவனிங்க, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாமையே என்னென்ன வேலை பண்றீங்க பாருங்க. பெட்ல படுக்கிறீங்க, நாடி போயிட்டு இருக்கு. பெட்டுங்கிறது ஒரு ஃபோம், பஞ்சு, அதோட ஹீட் எவ்வளவு வரும்னு பாருங்க. இந்த ஹீட் எல்லாம் வந்து இந்த நாடி என்ன பண்ண கவனிமா, நாடி என்ன ஆகும், டிஸ்டர்ப் ஆகும். பிளஸ் இந்த ஸ்பைனல் கார்டுல ஒரு நர்வஸ் சிஸ்டம், நரம்பு ஒரு சிக்கலான அமைப்பு, ரொம்ப சிக்கலான அமைப்பு. டாக்டருங்க ஆபரேஷன் பண்றதுக்கு பயப்படுறது, தயங்குறது ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு மூளை, இன்னொன்னு ஸ்பைனல் கார்டு. ரொம்ப யோசிப்பான், பயப்படுவான். ஏன்னா மிக 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 சிக்கலான ஒரு அமைப்பு. அதுல கைய வச்சுட்டோம். இப்போ வந்து லம்பர்ல பிரச்சனை, L3 அங்க ஏதோ பர்ஜா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கான். பர்ஜா இருக்கு, வீங்க இருக்கு, டிஸ்க் ஸ்லிப்பா இருக்கு, அதெல்லாம் சொல்லுவான். சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நீங்க ஆப்ரேஷன் பண்ணணும், வேற வழி, நீங்க வழி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போவாங்க. பெயின் கில்லர் மாத்திரை கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஹீட் வைப்பாங்க, பிசியோதெரபிஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் தாண்டி உங்களால முடியலன்னும் போது, சகிச்சுக்க முடியும் போது, சரி ஆப்ரேஷன் பண்ணிடலாம்னு வந்து சொல்லும் போது, ஆப்ரேஷன் பண்ண சரிமா பாத்துக்கலாம், வா எல்லாம் சரியாயிடும், நான் இருக்க பாத்துக்கலாம் போயிட்டு நீங்க வந்து L1 L2 L3 L4 L5 அப்படின்னு வரும். இப்ப இங்க அடி முதல் தான் இருக்கும். இப்ப L5 வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பி இப்பன்னு வச்சுக்கோங்க. இங்க இடத்துல வந்து என்ன பண்ணுவாரு, ஆப்ரேஷன் பண்ணி கட் பண்ணி போல்ட் நட்டு போட்டு முடுக்கி ஆப்ரேஷன் பண்ணிட்டாருன்னா ஆப்ரேஷன் சக்சஸ். அதாவது அவர் கரெக்டா போல்ட் நட்டு போட்டு முடிக்கிட்டாரு, ஆனா பேஷண்ட்டுக்கு ஃபெயிலியர். ஏன் ஃபெயிலியர்னா, டாக்டர் என்ன பண்ணிட்டாரு, கத்தி வச்சு ஸ்பைனல் கார்டை கட் பண்ணாரு, கட் பண்ணி போல்ட் நட்டு போட்டு முடிக்கிட்டாரு இல்லையா. நாடி போச்ச அவருக்கு தெரியுமா, அது ஸ்பைனல் கார்டு நாடி போகுது இல்ல, அது தெரியுமா ஸ்கேன்ல. நாடி போனது கட்டு. அப்படி கட் ஆகும்போது எந்த இடத்துல ஆபரேஷன் பண்ணாங்களோ அதுக்கு கீழே வேலை செய்யாது. அதுதான் நீங்க பல இடங்களை பார்த்துருப்பீங்க. இடுப்புல ஆபரேஷன் பண்ணவங்களுக்கு இடுப்புக்கு கீழே வேலை செய்யல, படுத்த படிக்க ஆயிட்டாருன்னு நீங்க பல இடங்களை பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாடிய கட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம், டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு. அதனால எக்காரத்தை கொண்டும் என்ன பண்ணக்கூடாது, ஸ்பைனல் கார்டுல கைய வச்ச கதை முடிஞ்சது, அந்த பக்கமே போகக்கூடாது. அப்போ ஸ்பைனல் கார்டுல எனக்கு அந்த டிஸ்க் ஸ்லிப்பா இருக்கு, அப்புறம் வீங்கி போயிருக்கு, பர்ஜா இருக்கு, இதெல்லாம் சொல்றாங்களே, இது எப்படி சரி பண்றது? ஒன்னும் பயப்படாத, ரொம்ப சிம்பிள். புஜங்காசனம் மண்ணு எல்லாமே செட் ஆயிடும். அது எப்படி சரியாகுதுன்றதே தெரியாது, அப்படி ஒரு மாயாஜல வேலையை பண்ணுவது. அந்த 8 படுக்க போட்டா எந்த மாதிரி இருக்கும், அதை என்ன பண்ணும், அந்த பொசிஷன்ல கொண்டு வந்து என்ன பண்ணும், அந்த ஸ்பைனல் கார்டு அந்த எலும்புல கரெக்டான பொசிஷன்ல கொண்டு வந்து செட்டில் ஆகும். வீங்கி போன அந்த ஸ்பைனல் கார்டோட அந்த விஷயம் நார்மலாகும். ஸ்லிப் டிஸ்க் திரும்பி, அதாவது டிஸ்க் இதுவா இருக்குன்னா அது சரியாகும். அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆசனம். அதை கரெக்டா செய்யணும். தப்பா செஞ்சீங்கன்னா அடிபட்ட இடத்துல இன்னும் வீங்கும், இன்னும் பர்ஜாகும். அதை நுணுக்கத்தோட புரிஞ்சு செய்யும் போது முதுகுத்தண்டு இடத்துல அடி முதுகுல வர வலி அதுக்கப்புறம் வரவே வராது. அதுக்கப்புறம் கிடையாது, ஸ்பைனல் கார்டு வலி அப்படிங்கிறது கிடையாது. நீங்க 24 மணி நேரமும் பைக் என்ன பண்ணலாம், ஓட்டலாம். ஒரு 2 hours பைக் ஓட்டுறீங்களா, 3 hours பைக் ஓட்டுறீங்களா,
கொஞ்சம் இருக்கா அப்படியே இறங்கி இப்படிதான் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, தூக்கத்துல கூட மறந்துடாதீங்க. முதுகுத்தண்டு ஓரத்துல உங்களுக்கு கழுத்துலயோ முதுகுலையோ அடி முதுகுலையோ எங்க பெயின் இருந்தாலும் எக்காரணம் கொண்டும் முன்னாடி மட்டும் குனிஞ்சிடக்கூடாது. முன்னாடி குனிஞ்சிட்டீங்க இன்னும் பிரச்சனை பெருசாயிடும். பின்பக்கமா பெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டா பேக் பெயின் உடனே சரியாகும். புரியுதா? முன்னாடி குனிஞ்சிடக்கூடாது. ஏன்னா அந்த சிஸ்டம் அந்த மாதிரி இருக்கு. முன்னாடி குனிஞ்சினா இன்னும் பரிச்சாகும், இன்னும் பிரச்சனை அதிகமாகும். பின்பக்கமா பெண்ட் பண்ற மாதிரி செய்யும். அப்போ அதுல இந்த ஆசனம் ரொம்ப முக்கியமான ஆசனம். இந்த இளைஞர்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். இந்த நிறைய காரணம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ஹீரோயிசம் காட்டுறதுலாம் நிறைய பண்ணுவாங்க அந்த பசங்கள்லாம், வயசு பசங்கள்லாம். அதுவும் ஒரு ஹிஸ்டீரியா தான். ஹிஸ்டீரியான்னு போன வாரம் லேடிஸை பற்றி சொன்னேன். ஜென்ஸுங்க சீன் போடுறாங்க தெரியுமா? இந்த பைக் ரைஸ் பண்றது, அந்த நோட்டை எடுத்து வச்சு இப்படி சுத்துவாங்க. அது எப்படிதான் பண்றாங்கன்னு தெரியல. இந்த நோட்டை சுத்துறது, அதுக்கப்புறம் யாராவது பொம்பளை பிள்ளை போச்சுன்னா நல்லா இருக்கிற முடிய முன்னாடி தடை விடுறது, அப்புறம் இப்படி பண்றது, இது எல்லாமே ஜென்ஸோட ஹிஸ்டீரியா. அவங்களும் பைத்தியம் தான். பைக் எடுத்து என்ன பண்றது, எட்டு போடுறது. எட்டு போட்டாருன்னா 7 நடத்துவது. கண்டிப்பா சில்லறை வாங்கிடுவார். மூஞ்சி மாலாம் பேர்ந்துடும், முட்டி எல்லாம் பேர்ந்துடும். இந்த மாதிரி ஊருக்குள்ள சீனு போறேன்னு சொல்லி என்ன பண்ணுறது, 25-30க்குள்ள ஓட்ட வேண்டிய வண்டிய 120 ரைஸ் பண்ணுவார். பாத்தீங்களா இல்லையா? ஒருத்தர் போனாரு 2 வாரத்துக்கு இது தேவையாது, அவ்வளவு வேகம் தேவையாது. திடீர்னு ஒரு நாய் அவர் கதை கந்தல். குறுக்குல ஒரு நாய் ஒண்ணு போச்சுன்னா அவர் அந்த மொழியில அங்க இருப்பார், விழுந்து கிடப்பார். இந்த மாதிரி இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பைக்கை ஊருக்குள்ள 80, 100, 120 ஓட்டி சீன் போட்டு ஸ்பைனல் கார்டு பிரச்சனை வந்தவங்களுக்கு எல்லாம் இந்த ஆசனம் செய்யும் போது என்ன ஆகும், சீக்கிரமா சரியாகும். அதே மாதிரி இந்த ஆசனம் ஒரு ரொம்ப எப்படி சொல்லுவோம்னா, கை மேல பலன் உடனே தெரியும். இந்த ஆசனம் பண்ண பேக் பெயின் அப்பவே குறையும் தெரியும். அப்பவே குறையும். அடுத்த நிமிஷத்துல உங்களுக்கு குறையும் பேக் பெயின். போன வாரம் நடந்த கதை. மேடமுக்கு இடுப்பு பிடிச்சிருச்சு, எழுந்துக்கவே முடியல. அவங்க கத்து பண்ண ஆர்ப்பாட்டம். நீங்களாதான் ஆட்டோ பிடிச்சி தூக்கி போட்டு நேரம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருப்பீங்க. கம்முன்னு நீ அவசரப்பட்டனா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துருவேன். ஹாஸ்பிட்டலுக்கு போறியா, பொறுமையா சரி பண்ணி போய். இல்ல முடியல, அழு ஒரே அழு. என்னன்னா அந்த 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 படுத்து தூங்கும் போது ஒரு ஒரு பிளாட்டா மல்லாந்து படுத்து தூங்கணும். காலைல எழுந்துதான் முடியல, அம்மானு கத்து ஒரே காலங்கத்தாலே. என்னடா எது நான் எழுந்து போனா, இல்ல எழுந்து முடியல ஏதாவது பண்ணணும். கம்முனு அழுவாத, கொஞ்சம் பதட்டப்படாம கம்முனு பொறுமையா கத்தனா ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போவோம் அப்படின்னு கரெக்டா அவங்கள பொறுமையாக்கிட்டு, அதுக்கப்புறம் புஜங்காசனம், பவன முக்தாசனம், 2 தான். 2 ஆசனம் தான். பவன முக்தாசனம், புஜங்காசனம், மக்கராசனம், பக்த கோணாசனம். இது 3 மட்டும் பக்குவமா செய்ய வச்சு 1 ஹவர்ல சரி பண்ணணும். 1 ஹவர் தான். எழுந்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகே, சமையல் செஞ்சாங்க, கொஞ்சம் இருக்குன்னாங்க, திரும்ப சாயந்தரம் செய், மறுநாள் சரியா போச்சு. இது விஷயம் தெரியாம என்ன பண்ணிருப்பீங்க, எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பீங்க, என்ன பிசியோதெரபிஸ்ட் போய் பார்த்திருப்பீங்க, எப்படி ஒரு 10,000 20,000 காலியாயிருக்கு. அதனால ஸ்பைனல் கார்டுல பிரச்சனை வருதுன்னா எக்காரத்தை கொண்டு ஹாஸ்பிட்டல் பக்கம் போகவே கூடாது. கை மேல பலன் அப்படிங்கிறத விட இது இன்னும் வேற மாதிரி சொன்னா நல்லா இருக்கும். கையில காசு, வாயில தோசை. எது? இந்த ஆசனம். உடனே தெரியும் ரிசல்ட். அப்படிப்பட்ட ஒரு ஆசனம் அது. அதனால முதுகுத்தண்டோட சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு மாபெரும் சொல்யூஷனா இருக்கக்கூடிய ஒரு ஆசனம் புஜங்காசனம். இது பாயிண்ட் நம்பர் 1. 2வது, கிட்னி சுருங்கி இருக்கு சொல்லுவோம். ஆமா, அந்த கிரியேட்டின் லெவல்லாம் அதிகமாகும் போது கிட்னி சுருங்கி தான் இருக்கும். ஸ்கின்னுக்கு தான் சுருங்குது, ஆட்டுக்கு தான் சுருங்கி விரியுது. எதுக்கு பயப்படணும்? கிட்னி சுருங்கி போச்சு, அவள் பயம் வந்தது.
ஸ்கின்னு சுருங்குது, ஆள் எல்லாரும் சுருங்குறாங்க. என்ன பண்றது? எப்படிலாம் அந்த வார்த்தை மாயாஜலங்களை காமிச்சு எப்படிலாம் பயமுறுத்துறாங்க பாருங்க. ஹார்ட் சுருங்கிதான் விரியுது, ரத்த குழாய் சுருங்கி இருக்கு. சரி இருக்கட்டும், இப்ப என்ன பிரச்சனை? அது செஞ்சா சரியா போகுது. உங்களுக்கு எதுவுமே தெரியலங்கிறதுனால அப்படி ஒரு பயமுறுத்த வேண்டியது. இந்த கிட்னி சுருங்கி இருக்குன்னு சொல்றது, கிரியேட்டின் லெவல் வந்து இருக்குன்னு சொல்றது, அதுக்கப்புறம் வந்து இந்த ஊசி குத்துற மாதிரி குத்துதுன்னு சொல்றது, அந்த பேர்னிங் சென்சேஷன், கிட்னி வந்து பேர்னிங் சென்சேஷன் இருக்குன்னு சொல்றது, அதுக்கப்புறம் டயாலிசிஸ் பண்ணி 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 கிட்னி வீக் ஆனது, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வரும். கிட்னிக்கு எனர்ஜி கிடைக்கும் போது உங்களுக்கே தெரியும், ஒரு தெம்பு இருக்குன்னு தெரியும். கிட்னி எனர்ஜி ஆக ஆக ரொம்ப தெம்பா, நல்ல ஒரு கால்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா நின்று நடக்கிற மாதிரி நல்ல ஒரு கிரிப்பா இருக்கும். இந்த கிட்னி டேமேஜ் ஆக இந்த இடுப்பு கீழே வந்து சரியான ஒரு பொசிஷன் நிக்க முடியாது, ஒரு பலவீனமா இருக்கும். ஸ்ட்ரென்த் ஆகும் போது நீங்க நல்ல கால் நல்ல வாட்டமா வச்சு நடக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த பலம் தெரியும். கிட்னிக்கும் ஒரு வரம் இது. இது அடுத்த ஆசனம் இன்னும் ரொம்ப நல்லது, ஸ்பெஷலா கிட்னிக்கு மட்டும்தான். அது 2 கிட்னியும் போயிடுச்சுன்னா கூட சரி, இதுக்கு அடுத்த ஆசனம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ரெக்கவர் ஆயிடும். அந்த மாதிரி ஆசனம் இது. இப்போ செய்ய போறது புஜங்காசனம். சரியா? இது யார் செய்யணும், யார் செய்யக்கூடாது? பிபி இருக்கிறவங்க வேண்டாம், அல்சர் இருக்கிறவங்க வேண்டாம், ஸ்பைனல் கார்டு பிரச்சனை கண்டிப்பா செய்யணும். இருங்க, எழுதி போடும். ஸ்பைனல் கார்டு பிரச்சனை கண்டிப்பா செய்யணும். பிபி இருக்கிறவங்க, அல்சர் இருக்கவங்க, ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்க, ஹைப்பர் அசிடிட்டி இருக்கிறவங்க இது செய்ய வேண்டாம். ஹைப்பர் அசிடிட்டி ஓவரா அந்த ஆசிட் சுரக்கும், இதை செஞ்சீங்கன்னா இன்னும் அதிகமாயிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க செய்ய வேண்டாம். மீதி எல்லாருமே செய்யலாம். கிட்னி ப்ராப்ளம் இருக்கு செய்யணும், ஸ்பைனல் கார்டு பிரச்சனை செய்யணும். சரியா? இந்த பால் பிரச்சனை இருக்கா, பக்குவமா செய்யணும், பக்குவமா செய்யணும். அந்த இடுப்பு எலும்பு, அந்த பால் வந்து ஆவாஸ்குலர் நெக்ரோசிஸ், அந்த பாலுக்கு அந்த ரத்த ஓட்டம் போறதோ இதெல்லாம் கொஞ்சம் நடக்கும்போது அந்த பெயின் குறைஞ்சிட்டு நார்மலா ஆகிறத கண்ணுல நீங்க பார்க்க முடியும், அனுபவத்துல நீங்க பாத்துக்கலாம். சரியா? இந்த வயசுலயே அந்த பிரச்சனை. அதான் புஜங்காசனங்கிறது ஸ்பைனல் கார்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ஒரு வரம். இதை பார்த்துக்கோங்க. எக்காரத்தை கொண்டு என்ன பண்ணக்கூடாது, ஸ்பைனல் கார்டுல கையை வச்சிடக்கூடாது. இது ஒண்ணு. இன்னொன்னு, முன்னாடி குனியக்கூடாது, இது மறக்காது. பின்பக்கமா பெண்ட் பண்ணக்கூடிய ஆசனங்கள் செஞ்சுக்கலாம். ஆபரேஷன் போர்ட்டல், அதாவது உலக புகழ் பெற்ற ஒரு ஹெல்த் மேகசின், மருத்துவ மேகசின், பிரிவென்ஷன், நெட்ல தட்டுங்க, வேர்ல்டு ஹெல்த் புக்ஸ் அப்படின்னு, பிரிவென்ஷன் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு ஹெல்த் மேகசின். அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதுகு தண்டுவடம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையும், நான் சொல்ல அந்த மேகசின்ல சொல்லப்பட்டிருக்கு, முதுகு தண்டுவடம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையும் யோகாவால் மட்டுமே சரி செய்ய முடியும். இவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும். இவர் வந்து ஏதோ சோறு ஏறி போது பிரச்சனை ஆயிட்டு நீங்க போயிட்டு ஜெல் எல்லாம் ஊத்துச்சு ஏதோ சொன்னாரு ஆரம்பிச்சு இப்ப எப்படி சரியாச்சுன்னு கேளுங்க. இப்போ அந்த 4 எக்ஸசைஸ் பண்றாரு பாருங்க, இடுப்ப கொண்டு போயிட்டு கீழே இருக்கிறாரு. எப்படி சரியானாரு, என்ன பண்ண நான்? அதான் ஆசனம் பாத்துங்க. அந்த மாதிரி ரிசல்ட் வந்தது. காலைல 6 மணிக்குள்ள செஞ்சனால்தான் ரிசல்ட் வந்து. அதுக்கு மாதிரி செய்யும்போது அது கொஞ்சம் லேட்டா செய்யும்போது சரியா வரலையா? 6 மணிக்குள்ள செய்யும் போது தான் ரிசல்ட் நல்லா இருந்தது. நல்ல உடம்பு குறைஞ்சு போயிருக்கு, அந்த பேக் பெயின் ஓடி போச்சு, அந்த டிஸ்க் ஸ்லிப் ஆனது எப்படி சரியாச்சுன்னே தெரியல, எல்லாமே சரியாயிட்டாரு, ஹெல்த்தியா இருக்கிறாரு. சரியா? அதுல வந்து முதுகு தண்டு சார்ந்த விஷயங்கள கை வச்சிடக்கூடாது. புரியுதா? ஆபரேஷன் ஏதாவது போயிட்டு கையை வச்சிட்டீங்கன்னா கதை முடிஞ்சது. C3 தேஞ்சு போச்சு, C4 தேஞ்சு போச்சு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, F4 பஸ் போச்சு, ஹாஸ்பிட்டல் போத்தாரு. இந்த ஆசனம் செஞ்சாலே போதும். சரியா? புஜங்காசனம் வாங்க. இது குப்பரை படுக்கும்போது மக்கராசனம் படுத்துடுறோம். அதுக்கப்புறம் இப்ப செய்ய போறோம், ஆசனம் செய்ய போறோம். 2 காலம் ஒன்னா சேருங்க, கவனிங்க. இந்த 2 காலம் ஒன்னா சேர்க்கும் போது இந்த கரெக்டா இந்த என்ன சொல்றது, கெண்டைக்கால் சேர்ந்துருக்கணும், முட்டி சேர்ந்துருக்கணும், அந்த ஹீல்ஸ் ஒன்னு சேர்ந்துருக்கணும்.
அந்த கால் கட்ட வர நகங்கள் வந்து ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சுட்டு பாதத்தை ஒன்னா வச்சு வஜ்ராசனம் போடும்போது எப்படி நம்ம கீழே விடுறோமோ அந்த மாதிரி கீழே விட்டுருக்கணும். குத்தி வைக்கக்கூடாது. புத்தங்கால் வச்சு காட்டுங்க, புத்தங்கால் வச்சு காட்டுங்க. இந்த மாதிரி வைக்கக்கூடாது. அப்புறம் இங்க வந்து பிரச்சனை அதிகமாகும். புரியுதா? காலை கீழே விடுங்க. வச்சாச்சா? இப்ப இந்த கெண்டைக்கால், கால், அந்த ஹீல்ஸ், அப்புறம் முட்டி இதெல்லாம் கரெக்டா ஒன்னா இருக்கா? இப்ப என்ன பண்றீங்க, இந்த கையை கொண்டு வந்து அந்த ரிப்பு சஸ்டாண்ட வைங்க. 2 கையை கொண்டு வந்து 5 விரல ஒன்னா சேர்த்து வச்சுட்டு 5 விரல ஒன்னா சேர்த்து வச்சுக்கணும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த எல்போ வந்து முதுகு ஒட்டிடணும். பிரிச்சு காட்டு. இந்த மாதிரி பிரிக்கூடாது, பிரிக்கூடாது. ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து ஒட்டி வச்சிருக்கணும். சரியா? இந்த சின்ன கீழே இருக்கணும். அவ்வளவுதான். எப்படி படுக்கிறான்னு பாத்துங்க. ஏன்னா இந்த பொசிஷன் கரெக்டா இருந்து செஞ்சா மட்டும்தான் ரிசல்ட் வரும். நீங்க எசக் பெசகா பண்ணிட்டுனா இங்க வீங்கினே இருக்கும். புஜங்காசனம் பண்ணாலும் சரியானு சொன்னீங்க, இன்னும் அதிகமாக நீங்க பண்ற தப்பு தான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த கால் ஹீல்ஸ் 2 ஒன்னா இருக்கணும், கால் நகங்கள் கீழே வச்சிருக்கணும், இந்த கெண்டைக்கால் சேர்த்துருக்கணும், முட்டி சேர்ந்துருக்கணும், தொடலாம் சேர்த்து வச்சிருக்கணும். வச்சுட்டு அந்த கையை கொண்டு வந்து மார்புக்கு பக்கத்துல வச்சுட்டு இந்த எல்போ வந்து பிரியக்கூடாது, சேர்த்து வச்சிருக்கணும். இந்த தொப்புள் வரைக்கும் தூக்கணும் முதுக. சின்ன கீழே வச்சாச்சு. இப்ப பொசிஷன் இஸ் குட். கரெக்டான பொசிஷனை படுத்தாரு. மெதுவா தூக்கணும், வேகமா தூக்கணும். இந்த பேக் பெயின் அதிகமா இருக்கிறவங்க அப்படின்னா வலி அதிகமா இருக்கும். பக்குவமா மெதுவா தூக்கி அழகா தலையை தூக்கி பார்த்து பாம்பு படம் எடுக்குது இல்லையா, அந்த மாதிரி பண்ணிடணும். நாக்கு அதை நீட்ட போறீங்க, அது மாதிரி நீட்ட போறீங்க, அதெல்லாம் வேண்டாம். ரெடி? அப். மெதுவா தூக்குங்க. தலை நல்லா நிமிந்து. அவ்வளவுதான். தட் இஸ் புஜங்காசனா. இந்த தொப்புள் பகுதிக்கு இருக்கா, அதுக்கு மேல வரைக்கும் எல்லாம் மேல வந்துச்சா? இந்த மாதிரி பொசிஷன்ல நீங்க செய்யும் போது கரெக்டா உங்களுக்கு எங்க பெயின் தெரியும். நீங்க செய்யும் போதே உங்களுக்கு தெரியும். நுணுக்கமா கரெக்டா தப்பு இல்லாம செஞ்சீங்கன்னா எங்க இடத்துல வந்து ஒரு அழுத்தம் தெரியும்னா, கரெக்டா அடி முதுகு காக்ஸ், அந்த காக்ஸ்ன்னு சொல்ல பாருங்க, அந்த இடத்துல ஒரு அழுத்தம் தெரியும். அப்ப கரெக்டா செய்றீங்கன்னு அர்த்தம். கரெக்டான ஒரு பொசிஷன்ல கரெக்டா தூக்குறீங்கன்னு அர்த்தம். சரியா? எவ்வளவு நேரம் செய்யணும்? 30 கவுண்டிங். கொஞ்சம் அட்வான்ஸ் இல்லையா? மல்லாந்து படுத்து செய்கிற ஆசனம் 20, குப்புற படுத்து செய்கிற ஆசனம் 30 செகண்ட் செய்யணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 டவுன். இவ்வளவுதான், இவ்வளவுதான். பேக் பெயின் எப்படி ஓடு மட்டும் பாருங்க. திரும்ப அதே மாதிரி மக்கராசனம். காலை பிரிச்சுட்டு கையை மடக்கி வச்சுட்டு அந்த வாட்சி கட்டத்துல சின்ன வச்சு வேண்டியிருக்கான். ஒரு 30 செகண்ட் ஓய்வு எடுக்கிறது. சரியா? இதுல நீங்க என்ன தப்பு பண்ணிடுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, கையை பிரிச்சு வச்சு நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, புஷ்அப் பண்ணுவீங்க. அவர் என்ன பண்ணாரு, அவர் புஷ்அப் எல்லாம் பண்ணல, அவர் கையை இப்படி வச்சுட்டு பெண்டா பண்ணாரு முதுகு தண்டு வரத்தை. நீங்க புஷ்அப் பண்ணிட்டீங்கன்னா பெயின் அதிகமாயிடும். புஷ்அப் பண்ணி காட்டாது. கை பாருங்க. இதுதான் தப்பு. சொல்றது கூட செஞ்சுட்டு கை பாருங்க, அப்படி படு. இந்த கையை வந்து அந்த ரிப்பாண்ட் எடுக்க மாட்டாங்க, இங்க வச்சிருவாங்க. அந்த உதர விதானம்னு சொல்றோம் இல்லையா, அங்க வச்சுப்பாங்க கையை. இங்கதான் இருக்கு உதர விதானம், டயப்ராம் சொல்றோம்ல, அங்க வச்சுருவாங்க கையை. நம்ம இங்க வைக்க வேண்டியதை இங்க வச்சுக்க வேண்டியது. வச்சுட்டு நம்ம கையை பிரிச்சுக்க வேண்டியது. கையை பிரிச்சுட்டு முதுகு பெண்ட் பண்ணணும்னா தூக்கி ஏந்து பாக்கணும். அது வந்து புஷ்அப் இப்ப செய். அது மாதிரி பண்ணீங்கன்னா பெயின் அதிகமான. இப்ப தப்பு பண்ணாம தப்பா செய். கை இப்படி வச்சுட்டு அப்படி கையை வேணும். தப்பா செய். கரெக்டா தான் செய்ய தெரியும், தப்பா செய்ய தெரியும். இதுக்கு பேர் வந்து புஜங்காசனம் கிடையாது. இதுக்கு பேர் வந்து நீங்க புஷ்அப் பண்றீங்கன்னா அர்த்தம். இந்த மாதிரி செய்யும் போது பெயின் அதிகமா போதும். இறக்கி பெயின் அதிகமா ஏற்கனவே பர்ஜா இருக்கு, இன்னும் பர்ஜா இருக்கு. ஆனா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தூக்கி நிறுத்தது இல்ல, பெண்ட் பண்றது. புரியுதா?
பாத்துக்கோங்க, பெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த சிஸ்டம் வந்து அப்படியே கரெக்டா செட் ஆயிட்டே வரும். அதிகபட்சம் ரொம்ப பெரிய பிரச்சனை எனக்கு அப்படியே அந்த டிஸ்க் வந்து அப்படியே நகுந்துடுச்சு, ஃபுல்லா வீங்கி போயிருக்கு, என்னால எதுவுமே பண்ண முடியாது, குனிய முடியாது, நிமிர முடியாது, எதுவும் பண்ண முடியாத அதிகபட்சம் ஒரு 10 நாள்ல சரியாயிடும். 10 நாள் ஒழுங்கா செஞ்சு வந்தா 10 நல்ல பேக் பெயின் ஓடிடும். சரியா? அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஆசனம். 30 செகண்ட் இன்டு 2 டைம்ஸ். புரிஞ்சிடுச்சா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? பிபி இருக்கிறவங்க தொடாதீங்க, அல்சர் இருக்கிறவங்க தொடாதீங்க, அசிடிட்டி ஹைப்பர் அசிடிட்டி இருக்கிறவங்க தொடாதீங்க. அப்புறம் ஹார்ட் பிரச்சனை வேண்டாம், ஹார்ட் பிரச்சனை இருக்கவங்க வேண்டாம். நீ எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீ செய்யலாம். ஹார்ட் பிரச்சனை நீ எடுத்துட்டு போற, உங்களுக்கு எல்லாம் ஹார்ட் பிரச்சனை எல்லாம் கிடையாது, நீ செய்யலாம். அந்த மேஜரா அந்த பேஸ் மேக்கர் வச்சுட்டு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு ஸ்டண்ட் வச்சுட்டு அதை வச்சுட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணாங்கன்னா பிரச்சனை அதிகமாயிடும், அதெல்லாம் வேண்டாம். சரியா? மீதி எல்லாருமே செய்யலாம். அவ்வளவுதான், மீதி எல்லாருமே செய்யலாம். ஓகேவா? இல்ல இன்னொரு முறை செஞ்சு காட்டணும், இல்ல மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டீங்களா இல்லையா? இன்னொரு முறை செஞ்சு காட்டணும். பாருங்க, கைகளை மார்புக்கு பக்கத்துல வைக்கணும். ரொம்ப ஆர்வமா கேட்கறேன், இன்னொரு முறை செஞ்சு காட்டுங்க. நீங்க கேட்டீங்க இல்லையா? நீங்க ரொம்ப ஆர்வமா எல்லாரும் கேட்டதுனால இந்த ஆசனம் லேடிஸ் செய்யக்கூடாது. அதான் முக்கியமான பாயிண்ட். சிலபஸ் மாறும். நான் சொன்ன என்ன சொல்லி செஞ்சு காமிச்சிருப்பான், நான் அப்புறமா சொல்றேன். அவ்வளவுதான். பேக் பெயின்லாம் இருக்கிறதே ஓடி போயிடும். 2 நாள் 3 நாள் அதிகபட்சம் சுத்தமா சரியாயிடும் சார் பேக் பெயின் எல்லாம். சரியா? டவுன் 30 செகண்ட் டவுன். இது லேடிஸுக்கு இந்த ஆசனம் கிடையாது, ஜென்ஸுக்கு தான். இது ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு அந்த அந்த லங்ஸ் எல்லாம் நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அந்த சஸ்ட் சொல்றோம் இல்லையா, மார்பகங்கள் நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அதாவது ஒரு ஆஜானுபாகுவான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் இந்த ஆசனங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆம்பளை இப்படி இருப்பான், அந்த மாதிரி இருக்கும். லேடிஸ் இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? லேடிஸ் இந்த ஆசனம் செய்யக்கூடாது. சொல்றது புரியுது இல்லையா? இது ஒரு விஷயம். இன்னொன்னு நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், யோகாசனங்கள் என்பது எல்லாருக்கும் பொதுவா ஆசனம் செய்யுதுங்கிறது தப்பு, செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். லேடிஸுக்கு தனியா யோகாசனம் இருக்கு, ஜென்ஸுக்கு தனியா யோகாசனம் இருக்கு, நோய் வந்தவங்க தனியா இருக்கு, நோய் இல்லாத ஆரோக்கியம் செய்யறவங்க தனியா இருக்கு, குழந்தைங்க தனி யோகா இருக்கு, பெரியவங்க தனி யோகா இருக்கு, பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு கல்யாணமே வேணாம் பிரம்மச்சரியா இருக்க போறன்றது தனியா யோகா இருக்கு. இல்ல கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போறேன் அது தனி யோகா இருக்கு. இப்ப நான் சொல்லித்தர யோகாலாம் கல்யாணம் பண்ணி குடும்பத்துக்கான யோகா, பிரம்மச்சரியான யோகா சொல்லித்தரல. ஆனா ஒரே ஒரு ஆசனம் மட்டும் வச்சிருக்கிறேன், ஒரே ஒரு ஆசனம் மட்டும் கொடுக்கலாம்ல, ஒரே ஒரு ஆசனம் மட்டும் அந்த பிரம்மச்சரிய கட்டுப்பாடு கொடுக்குற மாதிரி ஒரு ஆசனம் வச்சிருக்கேன். லேடிஸுக்கும் ஜென்ஸுக்கும் ஒன்னே ஒண்ணு மட்டும் பிரம்மச்சரிய கட்டுப்பாடு கொடுக்கும். அதே நேரத்துல அந்த அந்த இல்லற திருப்திக்கு, இல்லற விஷயத்துக்கு ரொம்ப ஒரு பலத்தை கொடுக்குற மாதிரி. இது இல்லற யோகா, நம்ம சொல்லித்தரது இல்லற யோகா. பிரம்மச்சரியத்துக்கும் அந்த ஆன்மீகம் பிரம்மச்சரியம் அப்படியே போனா அது தனி யோகா இருக்கு. அந்த மாதிரி யாருக்கா வேணும்னா சொல்லுங்க, யோகாசனம் நானே சொல்லித்தரேன். பெண்கள் நினைப்பே வராது. பிரம்மச்சரியம் தனியா ஒரு 5 ஆசனம் செஞ்சு அதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் சேர்த்துருக்கிறேன். சரியா? அப்ப இது இல்லறதுக்கான யோகா, நம்ம சொல்லித்தரது இல்லறதுக்கான யோகா. அப்பங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்படி தனித்தனியா இருக்கும்போது நாம ரிசர்ச் பண்ணி தான் பண்ணிருக்கோம். ஒரு எல்லாருக்குமே ஒரு ஒத்துப்பட்டு வரா மாதிரி, ஒரு கல்யாணமானவங்க சரி, ஒரு பிரம்மச்சரியா இருக்கிறவங்களும் சரி, சின்னவங்களும் சரி, பெரியவங்களும் சரி, ஆண்களும் சரி, பெண்களும் சரி, எல்லாருக்கும் ஒரு தோதுப்பட்டு வரா மாதிரி, நோய் இருக்கிறவங்க ஆரோக்கியமா இருக்கு எல்லாத்துக்கும் தோதுப்பட்டு வரா மாதிரி ரிசர்ச் பண்ணி ஒரு சிலபஸ் தயார் பண்ணும், ஒரு 14 ஆசனங்கள். அதுல இந்த இடத்துலதான் வந்து லேடிஸுக்கும் ஜென்ஸுக்கான அந்த டைவர்ஷன் பிரியுது. இந்த ஆசனத்தை செஞ்சு நீசம் முளைக்கிற அளவுக்கு பண்ணிக்காதீங்க. நீசம் முளைச்சா நான் பொறுப்பு கிடையாது. இங்கதான் ஹார்மோன்ஸ் வந்து லேடிஸுக்கும் ஜென்ஸுக்கும் மாறும். ஆனா இந்த ஆசனம் லேடிஸு கிடையாது. ஆனா சிலபஸ்ல கொண்டு போயிட்டு ரெகுலரா செஞ்சுக்காம தேவைப்பட்டா செஞ்சுக்கலாம். சொல்றது புரியுதா? ரெகுலரா சிலபஸ்ல இது ஒரு வேலையா போர்ஷனா செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா 3 மாசத்துல கொஞ்சம் லைட்டா இங்க அப்படி ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதெல்லாம் இந்த விஷயம் வேண்டாம். அதே மாதிரி அப்படி நிற்கும்.
வீட்டுக்காரர் வரும்போது ஏங்க வாங்க அப்படின்னா, என்னங்க எப்போ வந்தீங்க வேலையில இருந்து, என்ன அடிக்கிற மாதிரி வர அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுவாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு தோட்டத்தை கொடுத்தோம். அந்த புஜங்கள், இந்த புஜங்கள்லாம் நல்லா பெருத்து உருட்டு தேர்ந்து அப்படி பெருத்து வரும். ஆனா லேடிஸுக்கு அது வேண்டாம். தென் ஹார்மோன்ஸை சேஞ்ச் பண்ணுங்கிறதுனால இந்த ஆசனம் உங்களுக்கு கிடையாது. பட் தேவைப்பட்டா, பேக் பெயினா தேவைப்பட்டா எப்போ தேவைப்படுதோ அப்ப செஞ்சுக்கலாம் தனியா. இது கோர்ஸா கொண்டு போவாதீங்க, சரியா? இந்த இடத்துல உங்களுக்கு மாறுது, ஜென்ஸுக்கு இன்னொரு இடத்துல மாறும். இந்த புக்கை பார்த்து செஞ்சேன், யூடியூப் பார்த்து செஞ்சேன், இதெல்லாம் செஞ்சு நிறைய பேர் மென்டல் ஆயிடுறாங்க. யோகாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அந்த குருமார்கள் இல்லாம செஞ்சாங்கன்னா மென்டல் ஆயிடுவாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. குண்டலி எழுப்புற சொல்லி சுண்டலி எழும்பாதவங்க எல்லாம் குண்டலி எழும்பி கோமா ஸ்டேஜ் போய் பட்டோம்லாம் இருக்கிறோம். என்ன பண்றது? அதெல்லாம் குருமாரோட வழிகாட்டு இல்லாம யோக சாஸ்திரத்துல யோக பயிற்சியில செய்யக்கூடாது. ஆனா அவங்களுக்கு நிறைய ஒரு ஒரு விளம்பரத்துக்காக என்ன பண்ணுவாங்க, டிவில உட்காந்துட்டு நல்ல ஒரு அழகான பெண்மணி வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பார்க்ல ஒரு அந்த பிளாஸ்டிக் மேட்டை போட்டு இந்த ஆசனங்கள் அப்படின்னு ஒரு அழகா பேசுவார். பிபி இருக்கிறவங்க செய்யணும், சுகர் இருக்கிறவங்க செய்யணும், எல்லாம் சொல்லுவார். டிவில விளம்பரம் பண்ணிட்டாரு. நேர்ல போய் அவர் இந்த ஆசனம் செய்யலாம்னு சொன்னீங்களே, செய்யலாமான்னு கேட்டு பாருங்க. நான் உங்களுக்கு டிவில ஒரு யோகாவுக்கு அவேர்னஸ்க்காக செய்ய சொன்னேன். உங்களை யார் செய்ய சொன்னான்னு நேர்ல போனீங்கன்னா. நேர்ல போகும்போது வேற சிஸ்டம், டிவில புத்தகத்துல வேற சிஸ்டம். புரியுங்களா? அதெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. ஹார்மோன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம், டைரக்டா ஹார்மோன் தான் கை வைப்போம், டைரக்டா. அதெல்லாம் மாட்டிக்கின்னு வம்பு எடுத்துக்காதீங்க. இந்த ஆசனம் பெண்களுக்கு கிடையாது, தேவைப்பட்டா செய்து கொள்ளலாம். பேக் பெயின் இருக்கும்போது செஞ்சுக்கலாம். ஓகேவா? புஜங்காசனம் இஸ் ஓவர்.